ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. 4 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே வீடியோ போட்டு. கிளைமேட் திடீர்னு இங்கே வேறு மாட்டக்கு மாறுது கைஸ். இப்போ தான் எந்திரிச்சு ஸ்கூலு வேறு காலைல மணி வந்துட்டு 6:15 ஆகுது. வெளில தான் உட்காந்துருக்கோம், இன்னும் வரல எவனும். நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் மக்களே. இவ்வளோ நாள் வந்து 6 மணி 5:30க்குனா வெயில் அடிச்சிச்சு. 5 மணிக்கு நான் 5:30க்கு எந்திரிக்கும் போதுனா வெயில் பயங்கரமாக அடிச்சு. இப்போ கிளைமேட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே உல்ட்டாக இருக்குது கைஸ். வெயில் இல்லை, அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, குளிர்காலத்தில் இருக்க மாட்டேக்க இருக்குது. இப்போ பாருங்கள் மக்களே, என்னன்னா 5:30க்குனா வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், வெயிலே இல்லை, சுத்தமாக வெயில் இல்லை. வெயில் இல்லாமல் குளிர் சீசனில் வந்து இப்படி தான் இருக்கும். மழை பெஞ்சாலும் இப்படி தான் இருக்கும். மழை பெய்கிற மாட்டேக்க இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் காற்று ஓரளவு நல்லா சில்லுன்னு அடிக்குது மக்களே. நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு இங்கே பரவாயில்லைங்கிற மாட்டக்க இங்கே போய்கிட்டு இருக்கு நிலமை. பாப்போம் இன்னைக்கு டே எப்படி போகுதுங்கிறத. நம்ம ஊரில் இருக்க கிளைமேட்னா அப்படியே இங்கே டோட்டலாக இங்கே மாறிடுச்சு மக்களே. முன்னாடி மாட்டக்க இப்போ வெயிலும் இல்லை அவ்வளோவானா. முன்னாடி வெயில் பிச்சு எரியும், நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் வெயில். இப்போ 2 நாளாக வந்து ஓரளவு நார்மலாக இருந்துச்சு வெயில். இப்போ வந்து அப்படியே டோட்டலாக உல்ட்டா ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு மழை வேற பெஞ்சிச்சு. நம்ம காரணம் அந்த டாட்டாக இருக்கும், அங்கங்கே மழை வேற துடிச்சா அந்த திடீர் மக்களே. டாட்டாட்டா காலைல லேசாக மழை தூருச்சு. இப்பயும் தூரிக்கிட்டு தான் இருக்குது, லேசாக அப்பப்போ தூருது. இங்கே பாருங்க ரொம்ப நாள் மரம் காற்று சரியான காற்று, அதனால வெயில் தெரில. காற்றடிக்கவும் வெயில் தெரில. இது எங்கே அப்படின்னா குர்னிஸ் தான் மக்களே. பீச் பக்கத்தில் நிற்கிறோம். இந்தாண்ட ரோடை தாண்டினோம் அப்படின்னா வந்துட்டு பீச்சு. அப்படியே பொழுது போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கான நாள் இப்படியே ஓடிடும் மக்களே. இந்த பில்டிங் தான் மக்களே நமக்கு வந்து அடையாளம். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து இந்த பில்டிங் தான் அடையாளம். இங்கே கோபரில் தமாம்லேருந்து வந்தால் இந்த பில்டிங் எல்லாருக்குமே தெரியும் கோபருக்குள்ளே வரும்போது. ஃபைனலி பீச்சுக்கே வந்துட்டோம். அங்கே இருந்துட்டு அப்படியே நேராக இங்கே வந்து ஹச்சனமுக்கு வந்தோம் கைஸ். ஹச்சனமுக்கு வந்துட்டு நம்ம வந்து இங்கே இப்படி உட்காந்துக்குவோம் அப்படியே ஸ்டே பண்ணியாச்சு. ஸ்டே பண்ணிட்டு இது வந்து ஹாஸ்பிட்டல் மக்களே. இது வந்து ஒரு ஹோட்டலு, இது வந்து ஹாஸ்பிட்டலோட வண்டி. இது எல்லாமே ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் தான். இங்கே வந்து இந்த மட்டக்க ஸ்பெஷல் பார்க்கிங்கில் வந்து வேறு யாருமே வந்து நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்ட மாட்டாங்க. நிப்பாட்டினாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஃபோட்டோ எடுத்து ஃபைன் தட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் மக்களே. மழை மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு மக்களே. மழை பெய்யுது வெளியில். மழை பெய்யுதுன்னா லேசாக இப்போ தான் தூக்கிட்டு இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் லைட்டாக மறுபடியும் தூருது. என்ன இது, கிளைமேட் சேஞ்ச் ஆகி நமக்கு தான் இம்சையை கொடுக்குது மக்களே. எல்லா காரும் மறுபடியும் நாஸ்தி. நம்ம காரு, அந்த காரு, இந்த காருன்னு எல்லா காரும் நாஸ்தி. மறுபடியும் மழை பெஞ்சு மறுபடியும் மழை முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப வந்துட்டு மழையே வருது. என்ன பண்ணுறதுன்னு புரியலை மக்களே. இங்கே இருக்க பாதி பேருக்கு தொந்தரவு தான் மழை வந்தால். வெயில் அடித்தா கூட பிரச்சனை இல்லை, வெயில் குளிர் இதுவாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சால் மட்டும் இம்சை. டெய்லி இப்போ காலைல ஆரம்பித்தது தூரிக்கிட்டே இருக்குது. ஒரு அண்ணன் இப்போ தான் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து வண்டியை தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் முடிஞ்சு. அந்த அண்ணன் இங்கே வெளியில் இருந்தாங்கன்னா மழை தூர்ந்துச்சுன்னா முடிஞ்சிடும். நம்ம வண்டி நம்ம துடைக்கவே இல்லை, நம்ம அப்படியே தான் போட்டிருக்கோம். கடக்காட்டும் போ அப்படின்னு விட்டாச்சு. மழை வந்தால் வீணாக போயிடும் அப்படின்ட்டு துடைக்கலை. அதே மட்டுக்கு மழை வந்துருச்சு மக்களே. மழை ட்ராப்ஸாக லேஸாக தூருது கைஸ். அடிச்சு பெய்யலை, லைட்டாக மழை தூருது. உள்ளே தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் என்னை மூட்டு போய் எல்லாருமே. அது வந்து எத்திஃபாக் ஸ்டேடியம் மக்களே, ஃபுட்பால் ஸ்டேடியம். இப்போ நேற்று இங்கே நடக்கலை, தமாமில் நடந்துச்சு கைஸ் மேட்ச்சு. தமாமில் வந்துட்டு ரொனால்டோ டீமுக்கும் அல் நாசருக்கும் இன்னொன்று ஏதோ டீம் மக்களே, என்னன்னு தெரில. அப்போ ரொனால்டோ இங்கே வந்து விளாண்டுருந்தாங்க. சரியான மழை காலையிலேருந்து. இன்றைக்கி அதனால் ஸ்கூலு எல்லாமே லீவு, அதனால் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இன்றைக்கே இல்லை போல். செம மழை மக்களே, காலிலேருந்து சரியான மழை. கராஜும் தண்ணி ஃபுல்லாக. நம்ம வண்டி துடைக்கிற துணியை ஃபுல்லாக இங்கே கொண்டாந்து காயப்பட்டுருக்கோம். ஏன்னா வண்டி துடைக்கிற நிலைமையாக இருக்கும், அதுக்காண்டி தான். நேற்று நைட்டு 2 மணிலேருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை. 2 மணிலேருந்து பெஞ்சு இன்னும் விடலை, பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக இருக்கும். வண்டி கழுவுற கன்று அப்படியே செட்டாக ஃபிட் பண்ணியே இருக்குது.
இது வந்து சாப்பிடும் மக்களே, வண்டி கழுவுறதுக்காண்டி. மக்களே சரியான மலை மக்களே. ரோடு வெளியே போகணும், எக்ஸிட் ஆகிற வழி தெரியாமல் ரொம்ப நேரமாக அலைகிறேன் மக்களே. பின்னாடி எதுவும் வண்டி வந்துடாமல். செம மலை பிச்சு உதறு. எங்கிட்டு தண்ணி கிடக்கு, எவ்வளோ தூரம் தண்ணி கிடக்கு அப்படிங்கிறது வந்து எதுவுமே தெரில கைஸ். ஏதோ குத்து மதிப்பாக வண்டியை ஓட்டு போய்க்கிருக்கேன், போட்டோம் அப்படின்ட்டு. பார்ப்போம், அங்கே போய் பக்காலில் போய் ஒரு பாலையும் பிஸ்கட்டையும் வாங்கிட்டு போகலான் இருக்கேன் மக்களே. மழை பிரித்து மேயுது சரியான மகன். இங்கே பாருங்க வண்டியை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே. பின்னாடி எதுவும் வண்டி வந்துருச்சுன்னா அங்கே பாருங்கள், வண்டி எல்லாமே வந்து ரொம்ப இதுவாக தான் போகுது. எஸ் ஃபைனலி பக்காலாக்கு வந்துடும். பக்காலில் வண்டியை போட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போவோம், பாலை வாங்கிட்டு போவோம். அதுக்குள்ளே ஆனால் மலையில் நனைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நனைஞ்சிருவோம், கண்டிப்பாக நனைஞ்சிருவோம் மக்களே. சரியான மழை கைஸ். மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கங்கே தண்ணியும் நிற்கிது. அங்கே ஒருத்தர் நம்ம இந்த மலையில் அவர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்களே. ஏதோ விளாக் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மளை மட்டும் மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க, நடந்துக்கிட்டே. நம்ம இங்கிட்டு எல்லா சைடும் தண்ணி நிற்கிது, எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் பாதை தெரியாமல் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் கைஸ். எந்த சைடு போகிறதுனே தெரில, ஏன்னா எல்லா சைடும் தண்ணி. இங்கே பாருங்கள், இங்கிட்டு போனாலும் தண்ணி நிற்கிது. அந்த ரோட்டில் வண்டி மாட்டிக்கு நிற்கிது மக்களே. வண்டி குழிக்குள்ளே மாட்டிக்கு நிற்கிது. ஏன்னா மக்களே இதில் போக முடியாது, இதில் தான் போகணும். எந்த சைடு போனாலும் தண்ணி தான் மக்களே நிற்கிது, ஒன்றும் பண்ண முடியல. செம மழை, ஆனால் உண்மையிலே சரியான மழை. காலில் இருந்து பெய்யுதா, காலைல இந்த நான் ஸ்டாப்பாக முன்னாடினா வந்து இங்கே வந்து எப்படி பெய்யுன்னா பெய்யும், ஒரு 10 நிமிஷம் பெஞ்சிட்டு அவ்வளோதான் மழை, அதோட முடிஞ்சு மழை. இப்போ வந்து அப்படின்னா கிடையாது, பேஞ்சிக்கிட்டே இருக்குது விடாமல். இப்போ 10 நிமிஷம் பெய்யுது மக்கள். இந்த மட்டக்கு ஒரு அரை மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்யுது. அரை மணி நேரம் நான் அரை மணி நேரம் அரை மணி நேரம் பெய்யுதுன்னு வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் நிற்கிது. பாருங்க எங்கிட்டு போகிறதுன்னு தெரில கைஸ். எல்லா வண்டியை திருப்பிக்கிட்டு போகிறாங்க, பயந்துக்கிட்டு. இதுக்குள்ளே வண்டி போனால் மாட்டிக்குமோ அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் மக்களே, இதுக்குள்ளே எப்படி நம்ம போகிறது? இப்போ தான் மக்களே இந்த ரோட்டு சைடு வந்தோம். அந்த தைரியத்தில் வண்டியை உள்ளே விட்டுட்டேன். ஆத்தா மாமாயி காப்பாற்றிடு அப்படிங்கிற மட்டக்க காப்பாற்றி வண்டி தப்பிச்சு எல்லாம் வந்துருச்சு மக்களே. ஒரு கடல் மட்டக்க ஓடுது. நம்ம காரணம் தண்ணியை கொப்பளிச்சுக்கிட்டு போகுது கைஸ். இங்கே பாருங்க, செம்ம மழை. ஓகே மக்களே, ரூமுக்கு போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். டீயை போட்டு குடிப்போம். யாரும் இடையில வந்துடாமல், யார் வரா என்னங்கிறது கூட தெரில, அந்த மட்டக்கு தான் போய்கிட்டு இருக்குது.